நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் படப்பிடிப்பு, இன்னொரு பக்கம் கார் பந்தயம் அப்படின்னு கடந்த ஆண்டு பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருந்தாரு. தான் கைவசம் வைத்திருந்த 2 படங்கள முழுமையாக முடித்துவிட்டு, மீண்டுமுமே கார் பந்தயத்துல கலந்து கொண்டுட்டு இருக்காரு. அண்மையில பார்த்தீங்கன்னா, இவருடைய டீம் 3வது பரிசு வென்று இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தது. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியாக்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, அஜித் சார் இனி எப்போது படம் பண்ணுவார்? அடுத்த படத்த எப்போது ஸ்டார்ட் பண்ணுவார்? அப்படின்ற கேள்வி தான் பலருக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த கார் பந்தயத்தின் போது அஜித் சார் இன்டர்வியூல பேசியிருப்பாரு. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுக்கவே நான் கார் பந்தயத்துல தான் ஈடுபட உள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆகையால தான் இந்த ஆண்டே பாத்தீங்கன்னா ஏகே ரசிகர்களுக்கு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள் வெளியாகிடுச்சு. சோ தற்போது பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. படத்துடைய வசூலுமே 200 கோடியை தாண்டி விட்டதாக அண்மையில படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அஜித் சாருடைய அடுத்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்ற ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஏகே அவர்கள் அடுத்ததாக கேஜிஎஃப் 3ஆம் பாகத்துல நடிக்க உள்ளார் அப்படின்ற ஒரு தகவல் சோஷியல் மீடியாக்கள்ல வைரலான நிலையில தற்போது அடுத்ததாக நம்ம ஏகே அவர்கள் பிரசாந்த் நீல் அவர்களுடன் இணைய உள்ளார் அப்படின்ற தகவல் மட்டும் கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகியிருக்கு. ஆனால் அது கேஜிஎஃப் 3யா இல்ல அஜித் சாருக்குன்னு பிரசாந்த் ஸ்கிரிப்ட பிரசாந்த் நீல் அவர்கள் வச்சிருக்காரா அப்படின்றது தெரியல. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவே வெளியிடுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.